ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆடி முதல் வெள்ளி ரொம்ப நாள் கழித்து எனக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்ற வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆதரவு தருங்க. இன்றைக்கி வந்து ஆடி முதல் வெள்ளினால் நேற்றே வேலைக்கிழமையே எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டுறதுக்காண்டி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். குத்து விளக்கு எல்லாம் பூஜை சாமான்லாம் கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம், அதுக்கன்ட்டு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு கூட்டு எல்லாம் வச்சுட்டு சாமி பூஜைக்கு குளிச்சுட்டு வந்து எல்லாமே அலங்காரப்படுத்தி சாமிக்கு வந்து விளக்கேற்றி சர்ப்பண தீபம் போட்டு முன்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். நெய்வேத்தியமாக பால் வச்சுருந்தேன். அதுக்கன்ட்டு எல்லா சாமிக்கும் 5 விளக்கு வைக்கிறதாம்ல, ஒற்றைப்படையில் விளக்கு வைக்கணுன்ட்டு ஒற்றைப்படையில் விளக்கு எல்லாமே ஏற்றி சாமிக்கு வந்து சரம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பூவை எல்லாமே போட்டு சாமிக்கு விளக்கேற்றி தீபாரணை அது சாம்பிராணி போட்டு 10 குச்சி சூடம் எல்லாமே காமிச்சு இன்றைக்கி மனதார ஆடி முதல் வெள்ளி இன்றைக்கி அம்மனுக்கு உகந்த நாள். அதனால் முடிஞ்ச அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நானும் அதே மாதிரி வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு அம்மன் கோயில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வந்துட்டோம். மனசு நிறைவாக இன்றைக்கி சாமி கும்பிட்டு வரேன். இதை அதுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளினா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு வந்து வெளியே முத்தம் தொளிச்சு கோலம்லாம் போட்டு இன்றைக்கி முதல் நாள் எப்பயும் போல் எனக்கு முதல்ந்து போடுற மாதிரி இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து என் முதல் நாள் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து நான் இந்த பூஜை பண்ணுறேன். முதல் நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கன்ட்டு இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ வரும், ஆதரவு கொடுங்க வீடியோவுக்கு. அதுக்கன்ட்டு சாம்பிராணியில் சூடம் வச்சு ஏற்றினா நல்லா அந்த சூடம் எரியவங்களையுமே அந்த சாம்பிராணி ஃபுல்லாக பற்றிடும். நல்லாவே சாம்பிராணி ஃபுல்லாகவே ஆகி நல்லா வாசனமாக இருக்கும். அதனால் கப்பு சாம்பிராணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். கப்பு சாம்பிராணி பொறுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 10 குச்சி காமிக்கிறதுக்கு 10 குச்சி வந்து அதிலே சூடம் இருக்கா அதிலே காமிச்சிட்டேன். அந்த எலுமிச்சை மரம் உருட்டி விட்டுருந்தேன். அது எதுக்குன்னா, எலுமிச்சை பழம் வந்து எங்கள் அத்தை வந்து இன்றைக்கி மதியம் கோயிலுக்கு போயிருந்தாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் அம்மன் கோயிலுக்கு. அங்கே சாமிக்கு நெய்வேத்தியம் கொடுத்தது, சாமி பாதத்தில் வச்சு பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கனி. அதுதான் சரி, அது எதுவும் இதாகிடுச்சுன்னா அவங்க வேறு வைவாங்களேன்ட்டு ஒரு இதில் அதை எடுத்து இங்கிட்டு வச்சுட்டு இங்கிட்டு வச்சு சாமிக்கு 10 குச்சி காமிச்சாச்சு. சாமிக்கு வந்து 10 குச்சி தீபம் 10 குச்சி காமிச்சு மணியாட்டி சாமி கும்பிட்டேன். அதுக்கன்ட்டு சாம்பிராணி காமிச்சு எல்லா சாமிக்கும் எல்லாமே இது இந்த ஊர்லேருந்து அங்கே, அதாவது இங்கே இதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தோம்ல, இப்போ இங்கே கிளம்பி வந்துட்டோம். அந்த சாமி வச்சுருந்த அந்த இதுவும் அதுக்கன்ட்டு இங்கே ஏற்கனவே வச்சுருந்ததை நம்ம எடுத்து வச்சிடக்கூடாது. இங்கேயும் எல்லாமே வச்சு எல்லா சாமியும் மனசார எல்லா சாமியும் எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பங்களும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இனிதே இன்றைக்கி சாமி வந்து நல்லபடியாக மனசுக்கு திருப்தியாக நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டேன். 10 குச்சி காமிச்சோம் இல்லையா, அதுக்கன்ட்டு சாம்பிராணி தான் காமிச்சேன். கப்பு சாம்பிராணி தான் வச்சுருந்தேன். அதை எல்லாமே காமிச்சு வீட்டு சமையல் ரூமு, கிச்சனு, பெட்ரூமு, வாசல் எல்லாமே காமிச்சேன். எல்லாத்துக்குமே காமிச்சு இன்றைக்கி சாமிக்கு இன்றைக்கி கும்பிட்டாச்சு. ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. அதுக்கன்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து சூடம் காமிச்சேன், சாம்பிராணி காமிச்சாச்சு, 10 குச்சி காமிச்சேன். அதுக்கடுத்து என்ன காமிக்கணும், சூடம் தானே. அதைத்தான் இன்றைக்கி அம்மனுக்கு மனசு புரியுதா இன்றைக்கி காமிச்சாச்சு. சூடம் எல்லாம் பொருத்தி எல்லா சாமிக்கும் 3 காட்டி நல்ல வலதுலேருந்து இடதுபுறமாக 3 தடவும், இடதுலேருந்து வலதுபுறமாக 3 தடவையும் சுற்றி நல்லபடியாக சாமிக்கு இன்றைக்கி சுற்றி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எல்லாமே இங்கே வந்து செட்டில் ஆன பற்றி சொந்த ஊர்னாலே எல்லாத்தையுமே ஹாப்பி தானே. அம்மா வீடு பக்கம், எதுவும் பிரச்சனைனா எதுனாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஊர்லனாலே ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா ஆடி மாதம் அல்லவா, பொங்கல், கூழ் காய்ச்சி ஊற்றுறேன், அது இதுன்னு விசேஷம் இருக்கும். நிறைய வீடியோ இருக்குது, ஆழ்ந்த பேக்கு எல்லா வீடியோவும் எனக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கன்ட்டு என் பொண்ணும் நானும் பக்கத்தில் 2 வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதில் எதுவும் மாற்றணும்னா சொல்லுங்கள், மாற்றிடலாம். எப்பயும் இருக்கிற மாதிரி அப்படியே போட்டு லைட்டை மட்டும் மாட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கன்ட்டு ஃபோட்டோ எடுங்க அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அதான் அந்த போஸு. இந்த சைடு மாங்காய் அதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கன்ட்டு விளக்கு ஏற்றுற மாதிரி ஃபோட்டோ எடுங்க, தம்ப்நெயிலில் வைக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அதுதான் இது. சாரி, அதோட அட்டாச் ஆச்சு. அதுக்கன்ட்டு சாமியெல்லாம் வீட்டில் கும்பிட்டுட்டு அதுக்கன்ட்டு கோயில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். அதுக்கன்ட்டு செல்வ விநாயகர், அது பக்கத்துலேயே உள்ளாக்கையே செல்வ விநாயகர் இருந்தார். அதுவும் சாமி கும்பிட்டுட்டு எப்போயுமே விநாயகரை கும்பிட்டுட்டு தான் போனோம். அதனால் விநாயகரை கும்பிட்டுட்டு அவர் பக்கத்துலேயே அவர் அண்ணன் முருகர் இருந்தார். முருகர் ஜோடியாக இருந்தார்.
ரொம்ப சந்தோஷமாக சாமி முருகரையும் பார்த்து முருகரையும் சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக அதுக்கு அங்கிட்டு நாகம்மா சாமி முன்னாடி நந்தி சாமி இருந்துச்சு, அதுவும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கன்ட்டு அம்மன் கோயில் அதே காம்பவுண்டுக்குள்ளே தான் அம்மன் கோயில், அதுவும் அம்மன் கோயிலுக்கு போனோம். போய் சாமி கும்பிட்டுட்டு இதுதான் கோயிலில் ரொம்ப அலங்காரம் நல்லா பெயிண்டெல்லாம் இப்போ தான் அடிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கன்ட்டு கருப்பசாமியாக பைரவரான்னு தெரியல, சாரி இந்த கம்பி வச்சுருக்கு, கருப்பசாமி தான் நினைக்கிறேன். கருப்பசாமி இருந்தார், கருப்பசாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கன்ட்டு அம்மன் இன்றைக்கி அம்மன் தான் இது மாரியம்மன் கோயிலில், அதனால் வெளியே வச்சுருந்து அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அம்மன் சாமி. அதுக்கன்ட்டு இதுதான் எங்கள் ஊர் அம்மன், நல்லா சாமி அலங்காரம் பண்ணி மல்லிகைப்பூ மாலை போட்டு அம்மன் கண்ணுக்கு சாமி இந்த சாமி ஊரை காக்கிறதுக்கு ரெடியாக கிளம்பி இருந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மன். அதெல்லாம் சந்தோஷமாக இன்றைக்கி மன நிறைவாக சாமியை கும்பிட்டு, அதுவும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃபோடு போயிருந்தேன். மொதல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க வீடியோலலாம் காமிக்க வரமாட்டாங்க, அதனால் காமிக்கலை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது ஒருத்தவங்களோட சேர்ந்து போகிறது இதுதான் ஏன்னா கல்யாணம் ஆகி அங்கே தனியாக போயிட்டோம், அதனால் யாரு கூடயும் கோயிலுக்கு போனதில்லை. ரொம்ப